இந்திய பிரதமரை விரைவில் சந்திக்க உள்ள தமிழ் அரசியல் கட்சிகள். சாந்தன் நாடு திரும்ப தடை எதுவுமில்லை, இலங்கை அரசு அறிவிப்பு. இந்திய முதலீடுகளை இழந்தமைக்கு ஜேவிபியே காரணம், ராஜபக்ஷ விசனம். நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சோதனை நடவடிக்கையின் கீழ் கடந்த 24 மணி நேரத்தில் 733 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாரால் இன்று அதிகாலை 12:30 மணியுடன் நிறைவடைந்த 24 மணி நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போதே குறித்த அளவிலானோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அவர்களில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய 589 பேரும் குற்றப்பிரிவுக்கு அனுப்பப்பட்டுள்ள பட்டியலில் உள்ள 144 பேரும் அடங்குகின்றனர் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. கைதானவர்களில் 4 பேர் புனர்வாழ்வு மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பணியகம் மற்றும் போலீஸ் விசேட பணியகத்தால் தேடப்படும் பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள 8 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சுற்றி வளைப்புகளின் போது 130 கிராம் ஹெரோயின், கஞ்சா மற்றும் ஐஸ் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான தமிழ் கட்சிகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுடெல்லியில் அடுத்து வரும் வாரங்களில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டை தேர்தல் வருடமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் முக்கிய அரசியல் கட்சிகளுடன் இந்திய அரசாங்கம் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலையான சாந்தனை மீண்டும் நாடு திரும்புவதற்கு எந்தவித தடையும் இல்லை என்று இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அதிபர் ஊடக மையத்தில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். மேலும் இரு நாடுகளிலுமிருந்து சாந்தன் இலங்கை திரும்புவதற்கான கோரிக்கைகள் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அவர் நாடு திரும்புவதில் எந்தவித தடையும் இல்லை என்பதுடன் இலங்கை அரசு எவ்வித ஆட்சேபனையும் தெரிவிக்கப் போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே எந்த சந்தர்ப்பத்திலும் சாந்தனுக்கு நாடு திரும்ப முடியும் என்றும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி மேலும் தெரிவித்துள்ளார். சுற்றாடல் அமைச்சர் ஹெஹலிய ரம்புகவெல்ல தனது அமைச்சு பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை இன்று ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஹெஹலிய ரம்புகவெல்லவை எதிர்வரும் 15ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் ஹெஹலிய ரம்புகவெல்ல தற்போது வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த நிலையில் கெஹிலிய ரம்புகவெல்ல தனது அமைச்சு பதவியிலிருந்து விலகியுள்ளார். மோசடி சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் உள்ள ஒருவரை தொடர்ந்தும் அமைச்சரவையில் வைத்திருப்பதன் மூலம் நாட்டுக்கு அபகீர்த்தி ஏற்படக்கூடும் என்று பல்வேறு தரப்புகள் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அவர் இன்று பதவியிலிருந்து விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கான கடந்த காலங்களில் பல இந்திய முதலீடுகளையும் முதலீட்டாளர்களையும் இழந்தமைக்கு ஜேவிபியே முக்கிய காரணம் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய எதிர்ப்பு கொள்கையை கடந்த காலங்களில் பின்பற்றிய ஜேவிபியின் இந்திய விஜயமானது கேள்விகளை தோற்றுவித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஜேவிபியின் இந்திய விரோத கொள்கைகளின் விளைவாக நாடு எதிர்கொண்ட இழப்பிற்கு சம்போர் மின் திட்டம் ஒரு உதாரணமாகும். எனினும் ஜேவிபி இப்போது வேறு பார்வையை அடைந்து இந்தியாவுக்கான சுற்றுப்பயணத்தில் ஈடுபட்டுள்ளது. இது ஒரு நல்ல விடயம். அனுர தரப்பின் இந்திய விஜயத்தை தொடர்ந்து இலங்கைக்கு வரும் முதலீட்டாளர்களுக்கு அந்த கட்சி ஆதரவளிக்கும் என நம்புகின்றேன் என்றார். இந்திய அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான ஜேவிபி குழுவினர் 5 நாள் விஜயம் மேற்கொண்டு இந்தியாவை சென்றடைந்துள்ளனர். இவ்வாறு தூதுக்குழுவினர் புதுடெல்லி, அகமதாபாத் மற்றும் திருவனந்தபுரம் ஆகிய 3 நகரங்களுக்கு செல்லவும் விவசாயம் மற்றும் தொழில்துறையில் சிறந்து விளங்கும் மையங்களை பார்வையிடுவதோடு அரசாங்க அதிகாரிகள் மற்றும் வர்த்தக சமூகத்தின் உறுப்பினர்களுடனும் சந்திப்புகளை நடத்த உள்ளனர். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க, இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மற்றும் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் உட்பட பல உயர்மட்ட இந்திய அதிகாரிகளை சந்தித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச மீதான தனது முன்னிய விமர்சனங்களை ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா நியாயப்படுத்தியுள்ளார். கட்சி தலைமையை விமர்சிப்பவர்கள் மற்றும் ஒழுக்கத்தை மீறுபவர்கள் கட்சியை விட்டு வெளியேறலாம் என்றும் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சஜித் பிரேமதாச கூறிய நிலையிலேயே சரத் பொன்சேகா தமது கருத்தை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், கட்சியின் உயர்தரப்பினர் ஒரு தலைபட்சமான முடிவுகளை எடுக்கும் போது பொதுவெளியில் ஒருவர் தனது குறைகளை தெரிவிப்பதை தவிர வேறு வழியில்லை. எனினும் கட்சிக்குள் ஒருமைப்பாட்டுடன் முடிவுகள் எடுக்கப்படாத போதும், கட்சிக்குள் விவாதம் மற்றும் பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு கிடைக்காத போதும் இந்த குறைகளை பொதுமக்களிடம் தெரிவிப்பதுதான் எஞ்சியிருக்கும் ஒரே வழி. இருப்பினும் கட்சியின் பலம் அதன் உறுப்பினர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் என்பதை எப்போதும் சஜித் நினைவில் கொள்ள வேண்டும். தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் மட்டுமே கட்சியின் பலமில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி என்பது பலர் கடுமையாக உழைத்து கட்டமைத்த கட்சி. குறித்த கட்சியானது உழைப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மூலமே உருவாக்கப்பட்டது. இந்த நிலையில் கொள்கைகள் மற்றும் விழுமியங்களை கடைபிடித்தால் மட்டுமே கட்சியை மேலும் வலுப்படுத்த முடியும். தேர்தலில் வெற்றியடைய கூட்டணிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் இந்த கூட்டணிகள் மக்களின் விருப்பத்தையும் அபிலாஷைகளையும் பிரதிபலிக்க வேண்டும். மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்களுடன் கூட்டணி அமைத்தால் கட்சிக்கு கேடு விளையும் என மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புனர்வாழ்வு நிலையங்களில் உள்ள கைதிகள் தொடர்ந்தும் ஒழுங்காக நடந்து கொள்ளாவிட்டால் அந்த நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்படுவார்கள் என நீதி, சிறைச்சாலை விவகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தினுள் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் குழு ஒன்று பிரவேசித்துள்ளமையால் அங்கு அடிக்கடி மோதல்கள் ஏற்படும் குழப்ப நிலை உருவாக்கியுள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். போதைக்கு அடிமையான மாணவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் திட்டத்தை சீர்குலைக்க அந்த கடத்தல்காரர்கள் விரும்புவதாகவும் அவர் கூறியுள்ளார். நிதி விவகாரங்களில் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் திறன் மேம்பாட்டு பணிக்குழு இலங்கையிலிருந்து செயற்படும் என நிதியத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். எனினும் இலங்கை அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் முக்கியமான பொருளாதார பிரச்சினைகளில் தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சிகளை இந்த குழு வழங்கி வருகின்றது. இந்த நிலையில் குறித்த பணி சர்வதேச நாணய நிதியத்தின் மறு ஆய்வு பணிகளிலிருந்து வேறுபட்டது எனவும் அதன் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான தமிழ் கட்சிகளை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சந்தித்து கலந்துரையாட உள்ளதாக அரசியல் மட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதுடெல்லியில் அடுத்து வரும் வாரங்களில் இந்த சந்திப்பு இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2024 ஆண்டை தேர்தல் வருடமாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இலங்கையின் முக்கிய அரசியல் கட்சிகளுடன் இந்திய அரசாங்கம் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.